ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் இன்று நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்றைய ஆத்துமா மன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாதையை கர்த்தர் அகலமாக்குகிறாராம். ஏன்? நாம் விழாதபடிக்கு வழுவி போகாதபடிக்கு ஆண்டவர் தாமே நமக்கு வழியை விசாலமாக வைத்திருக்கிறார். நாம் வழுவாமல் இருக்க வேண்டுமே, ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? இதை குறித்து நாம் பார்க்கிற வேளையில ஆண்டவராய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம், அதிலே 58வது வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையுள்ள பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால். தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீ நடக்க தவறும் பொழுகிறது வழி விழ வேண்டிய வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் போகிற பொழுது வழி விலகி போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆகையினால்தான் ஆண்டவர் நம்மை வழி விலகாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். மேலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிலே 14வது அதிகாரம், அதில் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறானாம். எந்த ஒரு தேவ மனுஷனும் பரிசுத்தமான வாழ்க்கையில அவன் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய பாதை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றும் தினம்தோறும் அவன் ஆராய வேண்டிய அவசியமாயிருக்கிறது. காலையில் இருந்து மாலை வரைக்கும் என்னுடைய ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எந்த இடத்துல நான் வழுவி இருக்கிறேன், எந்த இடத்துல நான் விலகி இருக்கிறேன், இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே ஏதாகிலும் உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நான் வழி விலகி போயிருப்பேன், ஆனால் என்னை மன்னித்திரணும். உடனே ஆண்டவர் சமூகத்தில் எழுந்திருக்கத்தக்க வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து நாம் எழும்பி நிற்க வேண்டும். தேவனுடைய வசனம் இன்னும் ஒன்று சொல்லுகிறது. நீதிமொழியில் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, நீ கவனித்து நடக்கிறவன் விவேகி என்று சொல்லப்படுகிறது. கவனமாய் நடக்கிறவன் விவேகி. நமக்கு அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே, புத்தியை தாரும் ஆண்டவரே, நான் எப்படி நடக்கணுங்கிறத கிருபை தாங்கப்பா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படி கேட்கிற பொழுது எப்படி நடக்கணும் என்கிறத கர்த்தரே என்னை கரம் பிடித்து வழி நடத்தி சொல்வார். ஒரு காலம் நான் விழுந்து போக மாட்டோம். பிரியமானவர்களே, நாம் அவருடைய கையை பிடிப்போமானால் வழி விலகி வழுவி போவோம். ஆனால் அவர் என் கையை பிடிப்பாரானால் வழி விலகி போக மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீதிமொழிகள் 14:15, அதாவது நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் மறுபடி எழுந்திருப்பான், துன்மார்க்கனை இடறி விழுவான். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ரட்சித்திருக்கிறார். நீதிமானா இருக்கிறபடினால் ஒரு நாள் உன்னை வழுவி விலகி போகாதபடி கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பை நேசிக்கிற தகப்பனே, பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஒரு விசை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில எந்த இடத்துல நாங்கள் வழி விலகி வழுவி போகாதபடிக்கு எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீரே கரம் பிடித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.